கைஸ் அவ்வளோதான். கரெக்டாக நம்ம சமமான தரைக்கு ஏறியாச்சு. இந்த தரையிலேருந்து மேலே போகுது பார்த்தீங்களா பாதை, அந்த பாதை வந்து அப்படியே மேலே செங்குத்தாக ஏறும். செங்குத்து ஏறினோம்னா இந்த இடத்துல இருக்கார் ராமதேவர். கரெக்டாக அங்கே நம்ம போகிறோம். என் பின்னாடி ஒரு 5 பேர் வராங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துட்டேன் ஏமா. ஸோ இப்போ அவங்களுக்காண்டி வெயிட்டிங். இந்த சைடு அப்படியே போனோம்னா இந்த பாதை தான் அவங்க வர பாதை. இந்த சைடு நம்ம போனோம்னா நம்ம இங்கே ஒரு கோயில் இருக்குது, கருப்பு கோயில். சின்ன வயசில் வந்தது. இப்போ நான் 9 வருஷம் கழிச்சு ஏறேன் இந்த மலையில். நான் சின்ன வயசில் வந்தது. ஸோ காட்டு மாடு எது இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் முருகர் இருக்காரு நினைக்கிற. வேல்லாம் இருக்குது. செப்பலை இங்கேயே போட்டுட்டு போயிட்டு சாமி விட்டு வந்துடும். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. கரெக்டாக 9 வருஷம் பாருங்க. அவ்வளோ இதாக இருக்குன்னு. இங்கிட்ட ஒரு பாதை போகுது, என்ன பாதைன்னு தெரியல. ஸோ லைட்டாக நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். புதுசாக ஏதோ ஒன்று கிளப்பி விட்றாங்க மக்கள். இங்கே வரவங்க அவங்க நோக்கத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறது அப்படியே வந்துட்டு அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது கிடையாது உண்மை. நான் வரும்போது இங்கே ஒரே ஒரு கோயில், அது இந்த வேலு தான் நான் பார்த்தேன். திருச்சிலம் வேலும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்தில் எதாவது கட்டி விட்ருக்காங்க அவங்க நோக்கத்துக்கு. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது மக்களே. யாரும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற இடம் வந்து பாதிப்பாகும் கண்டிப்பாக. மாலை வாங்கிட்டு வாங்க, மாலைலாம் வைக்க போயிடும். இந்த மாதிரி கயிறு, இங்கே பாருங்கள், கயிறு, பீரு பாட்டிலு, வாட்ரு கேனு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே அப்படியே அங்கங்கே போட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, அது தப்பு. மனசார வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி சாமி கும்பிட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து உங்கள் நோக்கத்துக்கு வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவையே இல்லாது. ஏதோ கயிறு மானி கட்டி தொங்க விட்டு போயிருக்காங்க மாலையில். இந்த துணி இதெல்லாம் மக்கு போகாது அவ்வளோ சீக்கிரம். இப்படி தொங்க விட்டு என்ன அர்த்தம் மக்களே? ஸோ இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. வந்தீங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக மனசார வேண்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும் எதுன்னு வேணுனாலும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு தேவலா அந்த கயிறு கட்டுறேன், கல்லை தூக்கி வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற மரம் பாதிப்போம். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் வந்து ஏதாவது ஒரு இதாக இருக்கும் பாருங்கள். மரம் வந்து அப்படியே இந்த கயிறோடு சேர்ந்து பின்னி இதாக இருக்கும் லைட்டாக. இந்த பாருங்கள், தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். நீ அந்த மரத்துக்குள்ளே வந்து கயிறு போயிடும், மரம் பெருக்க. இது வந்து தேவையில்லாது. ஸோ வந்து சாமியை நிம்மதியாக மனசார கும்பிட்டு போங்க, அதான் கரெக்டு. நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் மக்களே.